தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடி அறிமுகமாக இருக்கும் தேதி குறித்து தகவல் வெளியாகியிருக்கிறது. ரசிகர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்யும் விதமாக நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார். ஒப்பந்தமாகியிருக்கும் படங்களை முடித்துவிட்டு விஜய் முழுநேர அரசியலில் களமிறங்க இருக்கிறார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என விஜய் அறிவித்ததை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நடிகர் விஜய் அதற்கான பணிகளை தற்போது தொடங்கியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அடுத்த மாதம் நடைபெற உள்ளதாகவும் அதற்காக விக்கிரவாண்டியில் இடம் தேர்வு செய்யப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் நடிகர் விஜயின் கட்சி கொடி தயாராகிவிட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளது. விஜய் தனது கட்சி கொடியை வருகிற 22ஆம் தேதி தனது பனையூர் அலுவலகத்தில் அறிமுகப்படுத்த இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் கட்சி கொடியில் வாகை மலர் இடம்பெற இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. வாகை என்றால் வெற்றி என்பதால் அந்த மலரை விஜய் தனது கட்சி கொடியில் பொறித்திருப்பதாக கூறப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.